காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு முன்னாடி நிறைய காணொளியில நம்ம பலவிதமான யந்திரங்களும் அது எப்பெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களையும் எதற்காக உபயோகப்படுத்துன்ற விஷயங்களையும் எல்லாமே நம்ம விரிவா பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற யந்திரங்களோட வகைகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில முடிந்த அளவுக்கு சுருக்கமா பார்த்துடலாம். நம்ம இப்ப முதல்ல பாத்தீங்களா, இது வந்து ஸ்ரீ மகா கணபதி யந்திரம், இல்ல ஸ்ரீ விநாயகர் யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கும் உரிய மூல மந்திரங்கள், அர்ச்சனை மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள் மற்றும் விநாயகருடைய காயத்ரி மந்திரம், இது எல்லாமே இதுல இடம்பெற செய்வோம். விநாயகர் யந்திரம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரிய தடைகள், எல்லா விதமான காரிய தடைகளையும் நாம இந்த விநாயகர் யந்திரத்தை வச்சு வழிபடும் போது நமக்கு காரிய தடைகள் எல்லாமே நீங்கும். அதுதான் இந்த விநாயகர் யந்திரம். அடுத்ததா நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா நவக்கிரக யந்திரம். நிறைய பேருக்கு திருமண தடைகள், தொழில் தடை, கல்வி தடை, இப்படி நிறைய விதமான தடைகள் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தடைக்கும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஜாதக ரீதியா ஏதாவது கிரகங்களுடைய கட்டங்கள் சரியில்லாம இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தடைகள் ஏற்படலாம். அப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்குமான தனிப்பட்ட யந்திரங்கள் இருக்குது. ராகு கேது யந்திரம், சனீஸ்வர யந்திரம், சனீஸ்வர சக்கரம், குரு யந்திரம், அந்த மாதிரி தனித்தனியாவும் எல்லா கிரகத்துக்குமான யந்திரங்கள் இருக்குது. இல்ல நம்ம வந்து எல்லா கிரகங்களையுமே நம்ம ஒன்னா வழிபட்டலாம் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த நவ கிரக யந்திரத்தை வாங்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம ஜாதக கட்டத்துல குருவும் நல்லா இருக்காது, சனியும் நல்லா இருக்காது, ராகு கேதுவும் நல்லா இருக்காது. அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி யந்திரங்கள் வச்சு வழிபடணும்னு அவசியம் இல்லை. இந்த நவக்கிரக யந்திரத்தை வாங்கி நம்ம இதற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நமக்குரிய தடைகள், நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிந்த அளவுக்கு வந்து குறையும் நமக்கு. சோ கடவுளை நம்ம நம்பி வணங்கும் பொழுது கண்டிப்பா நல்லதே நடக்கும். சோ இருக்கிற யந்திரங்களையும் ரொம்ப அற்புதமான யந்திரம்னு சொல்லலாம் இந்த நவக்கிரக யந்திரம். ஏன்னா 9 கிரகங்களுக்குரிய மந்திரங்களும் இந்த யந்திரத்துல வந்துடும். இதை நம்ம இந்த மந்திரங்களை சரியாக சொல்லி வழிபடும் பொழுது ஞாயிறு அன்று இந்த நவகிரக யந்திரத்தை வழிபடுதல் சிறப்பு. ஏன்னா நவகிரகத்துக்கு முதன்மையானவர் பாத்தீங்கன்னா சூரியன் தான், அவருக்குரிய கிழமைன்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளை இதை வழிபட்டுவதா ரொம்பவே சிறப்பு உண்டாகும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய யந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூலினி துர்கா. இந்த சூலினி துர்கா எதுக்கு நம்ம நடு மையமா வச்சிருக்கிறோம் நம்மளோட அலுவலகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். மேல இருக்கிறாங்க பாருங்க, இதுதான் சூலினி துர்கா அம்மா. இந்த சூலினி துர்கா யந்திரத்தோட மிக சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் திஷ்டி, நம்ம அலுவலகமோ நம்ம வீடோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யாருக்காவது தீராத நோய்கள் இருக்குது. எத்தனை ஆஸ்பத்திரி ஏறி இறங்கினாலும் நமக்கு வந்து நோய்கள் தீர்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண் திஷ்டினால உருவாகக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டாதவங்க ஏதாவது பிளாக் மேஜிக் மாதிரி விஷயம் செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் நம்ம குடும்பத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு சூலினி துர்காமா நம்மை காத்தருள்வாள். ரொம்ப அற்புதமான யந்திரம் இந்த சூலினி துர்கா யந்திரம். கண் திஷ்டியை போக்கக்கூடியது, எந்த கெட்ட விஷயமும் நம்ம குடும்பத்தை அண்டாமல் இருக்கக்கூடியது, தீராத நோய்களை தீர்க்கக்கூடியது, ரொம்ப அற்புதமான யந்திரம். நம்ம கிட்ட யந்திரங்கள்லயே அதிகமான அளவு நம்ம ஹோல்சேல்லையும் சரி ரீட்டைலையும் சரி நமக்கு போயிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சூலினி துர்கா யந்திரம் தான் அதிக அளவுல நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற யந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி யந்திரம். குருவுக்கும் தனியா யந்திரம் இருக்குது. இதுல என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம அப்படின்னா குருவையும் தட்சிணாமூர்த்தியும் ஒரே யந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு வந்து கல்வி தடை, நல்லா படிச்சவங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்காம வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல தடை இருக்குது அப்படின்ற பட்சத்துல, ஜாதகத்திலையும் குரு சரியில்லாத கட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி, இந்த குரு தட்சிணாமூர்த்தி யந்திரத்தை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு குருவால் உண்டாகக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல விதமான தட்சிணாமூர்த்தி இருக்கிறதுனால கல்வி அறிவும் மேல்மேலும் நமக்கு தடை இல்லாம பெருகும். உத்தியோகம் கிடைக்கிறதுலயும் இருக்கிற சிரமங்கள்லாம் நீங்கும். அடுத்த யந்திரம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான யந்திரம். சமீப காலங்கள்ல நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய யந்திரம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரம். சத்ரு சம்ஹார அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீ முருகப்பெருமானுடைய யந்திரம் இது. ஷடாக்ஷரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 எழுத்து. சரவண பவ, அந்த 6 எழுத்து தான் ஷடாக்ஷரம். பஞ்சாட்சரம் அப்படின்னா நமச்சிவாய 5 எழுத்து சொல்லுவோம். ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஷடாக்ஷர யந்திரம். எதிரிகளால் நமக்கு உண்டாகக்கூடிய தொல்லைகளை இந்த யந்திரத்தை நம்ம வழிபட்டு வரும்பொழுது நீக்கலாம்.
நமக்கு எதிரிகள் நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. எதிரிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில, நம்ம தொழில, எல்லாத்துலயும், நம்ம வியாபாரத்துல எல்லாத்துலயுமே ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துல நாம இந்த சத்ரு சம்ஹார ஷடாட்சர எந்திரத்தை அதற்குரிய முறையில நாங்க சொல்லிக் கொடுக்குற முறையில அந்த மந்திரங்களை கூறி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நமக்கு நீங்கி நலம் பெறலாம். இந்த காணொளியின் மீதமுள்ள பகுதிகளை 2வது பாகமாக மற்றொரு பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா எந்திரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.